நெதர்லாண்ட்ஸில் கடந்த சில வருஷமாக வந்து இந்த ரெண்டல் மார்க்கெட்லாம் வந்து கண்ணாபின்னான்னு ரெண்டெல்லாம் ஏற்றி வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமெண்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த ஆக்ட் வந்து அஃபோர்டபுள் ரெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ரெண்டல் மார்க்கெட்டை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய வீடெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த வீடு எல்லாத்தையுமே வந்து ஒரு பாயிண்ட் சிஸ்டமில் வந்து கிரேட் பண்ணுறாங்க. பாயிண்ட் சிஸ்டம் வந்து எதை பொறுத்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அமௌண்ட்டுக்கெலாம் மேலே தான் வந்து இப்போ நம்ம ரெண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்போனா குறைச்சி கேட்கலாமா? அப்படி ஃபாலோ பண்ணாத ஓனர்ஸ்க்கு வந்து ஹெவி ஃபைனுமே அவங்களால வந்து இம்போஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓனர் சைடில் இருக்கிறீங்க, வீடு வாடகைக்கு விட போகிறீங்க அப்படின்னா, உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம நெதர்லாண்ட்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த புது ரெண்டல் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த புது ரூலுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸில் கடந்த சில வருஷமாக வந்து இந்த ரெண்டல் மார்க்கெட்லாம் வந்து கண்ணாபின்னான்னு ரெண்டெல்லாம் ஏற்றி வச்சிட்டாங்க. ஏகப்பட்ட ஹவுசிங் க்ரைசிஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த கவர்மெண்ட் வந்து சரி ஓகே, இந்த ஃப்ரீ ரேஞ்ச் ஹவுசிங்கை நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த புது ரெண்டல் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த புது ரூல் படி என்னென்னலாம் சொல்ல வராங்க, அண்ட் நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் ஆல்ரெடி இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தான் நெதர்லாண்ட்ஸ்க்கு மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த புது ரூல் படி நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் தான், பட் நம்மளோட சேனல் க்ரோ ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமெண்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த ஆக்ட் வந்து அஃபோர்டபுள் ரெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேசிக்காக வந்து இந்த அஃபோர்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ரெண்டல் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்கள் நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹவுசிங் இருக்குது. ஒன்று வந்து சோஷியல் ஹவுசிங், இன்னொன்று வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஹவுசிங்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அந்த ரெண்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கேட்டகரியும் அப்ளை ஆகும். சோஷியல் ஹவுசிங் அப்படின்னா இந்த லோ இன்கம் கேட்டகரியில் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் வந்து சோஷியல் ஹவுசிங்கில் இருப்பாங்க. அண்ட் ஃப்ரீ ரேஞ்ச் ஹவுசிங்னால் மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸ்பேட்ஸ் அண்ட் ஸ்லைட்லி ஹையர் இன்கமில் இருக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ ரேஞ்ச் ஹவுசிங்கில் இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ரேஞ்ச் ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் வந்து இந்த ரெண்டல் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கண்ணாபின்னான அந்த ஓனர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான இன்க்ரீசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய ரெண்டல் மார்க்கெட்டை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணிடுச்சு, அதாவது வாடகைக்கு விடுறவங்களுக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த ரெண்டல் மார்க்கெட்டை வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புது லாவை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த புது ரெண்டல் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ரெண்டல் ஹோம்ஸ் இன் நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புது சிஸ்டம் படி இங்கே இருக்கக்கூடிய வீடெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த வீடு எல்லாத்தையுமே வந்து ஒரு பாயிண்ட் சிஸ்டமில் வந்து கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடு வந்து எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து ரெண்ட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூலில் வந்து முக்கியமாக கொண்டு வராங்க. ஸோ இந்த பாயிண்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து நெதர்லாண்ட்ஸில் புது விஷயம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தான். இங்கே இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஹவுசிங்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாமே வந்து 143 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 143 பாயிண்ட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய வீடு எல்லாமே வந்து சோஷியல் ஹவுசிங் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது 143 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேஞ்ச் ஹவுசிங் அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த 143 பாயிண்ட்ஸை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 186 பாயிண்ட்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் தட்ஸ் லெஸ் தேன் 143 பாயிண்ட்ஸ் வந்து சோஷியல் ஹவுசிங். 143லேருந்து 186 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து மிட் ரேஞ்ச் ஹவுசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 186 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வீடு வந்து எல்லாமே ஃப்ரீ ரேஞ்ச் ஹவுசிங். ஸோ அதுக்கு வந்து இந்த ரெண்டல் ஆக்ட் அப்ளை ஆகாது. ஸோ முக்கியமாக வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்து எதை பொறுத்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லிஸ்ட் ஆஃப் க்ரைட்டீரியா கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து WOZ வேல்யூ. WOZங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூ. வீட்டுக்குன்ட்டு ஒரு கைட்லைன் வேல்யூ வச்சுருப்பாங்க. அது நம்பர் ஆஃப் ரூம்ஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் சைஸ் ஆஃப் த ரூம்ஸ். 5 ரூம் வச்சுக்கிட்டு எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் த ரூம்ஸ். கிச்சன், டாய்லெட் அண்ட் பாத்ரூம்லாம் வந்து அதோட டிசைன், அதாவது எவ்வளோ பெருசாக இருக்குது அண்ட் எவ்வளோ புதுசாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீடு வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குது அண்ட் அவுட்டோர் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுமே முக்கியமான க்ரைட்டீரியாவாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து வந்து அந்த வீட்டோட பாயிண்ட்ஸை வந்து கிரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சோஷியல் ஹவுசிங் அப்படிங்கிற கேட்டகரிக்கு எவ்வளோ ரெண்ட் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 880 யூரோஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது 143 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அந்த வீடு இருக்குது அப்படின்னா
அது வந்து சோஷியல் ஹவுசிங்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 880 யூரோஸ்க்கு மேலே ரெண்ட் இருக்கக்கூடாது. இதே வந்து 143லேருந்து 186 பாயிண்ட்ஸ்குள்ளார அந்த வீடு ஸ்கோர் பண்ணியிருக்குது அப்படின்னா 1158 யூரோஸ்க்கு மேலே வந்து அந்த வீட்டோட ரெண்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கெலாம் மேலே தான் வந்து இப்போ நம்ம ரெண்ட் பே பண்ணிகிட்டு இருக்கிறோம், அப்போனா குறைச்சி கேட்கலாமா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேபி டவுட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸில் இப்போ நீங்கள் வந்து சோஷியல் ஹவுசிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா 880 யூரோஸ்க்கு மேலே பே பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்கள் ஓனர்கிட்ட பேசி நீங்கள் ரெண்ட்டை வந்து கம்மி பண்ண சொல்லலாம். இதே வந்து அந்த 143 to 186 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிடில் செக்டார் ஹவுசிங், அந்த மிடில் ரேஞ்ச் ஹவுசிங்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து 1158 யூரோஸ்க்கு மேலே நீங்கள் பே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கடந்த 6 மாதத்துக்குள்ளே, அதாவது கடந்த 6 மாதத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு மூவ் ஆகிருக்கிறீங்க, உங்கள் கான்ட்ராக்டை நீங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓனர்கிட்ட பேசி அமௌண்ட்டை கம்மி பண்ண சொல்ல முடியும், அதாவது ரெண்டல் அமௌண்ட்டை கம்மி பண்ண சொல்ல முடியும். 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஓனர்கிட்ட என்ன ரெண்ட் வந்து நீங்கள் அக்ரி பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த புது ரூல் படி ஓனர்ஸ் வந்து எவ்ரி இயர் ஒரு 6% வரைக்கும் அவங்களோட ரெண்டல் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த ரெண்ட்டை வந்து ஏற்றவும் செய்யணும். சரி, நான் ஓனர்கிட்டலாம் பேசி பார்த்துட்டேன், அவங்க வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல, கண்டமேனிக்கு விலை ஏற்றுறாங்க, பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் ரெண்ட் அதிகமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஹியூர் கமிஷி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெண்டல் கமிஷன், ரெண்டல் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் எடுத்தவொடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓனர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் அது சரி வரல அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அசஸ்மெண்ட் ஏஜென்சி இருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு நம்ம வீட்டை எவாலுவேட் பண்ண சொல்லணும். அவங்க எவாலுவேட் பண்ணியும் உங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வர முடியல அப்படின்னா தென் இந்த ஹியூர் கமிஷிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவங்க வந்து ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை வந்து அந்த ஓனர் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணாத ஓனர்ஸ்க்கு வந்து ஹெவி ஃபைனுமே அவங்களால வந்து இம்போஸ் பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்து இந்த ஷேர்டு ரூம்ஸில் இருப்பாங்க இல்லையா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இப்போ தான் மூவ் ஆகிருக்கீங்க, ஒரு ஷேர்டு ஹவுசிங்கில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லையா, அதில் எல்லாமே டைரெக்டாக அப்ளை ஆகாது, பட் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர்டு ஹவுசிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு இண்டிபெண்ட் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கிடையாது, அண்ட் ஒரு ப்ரைவேட் பாத்ரூம், ப்ரைவேட் கிச்சன், ப்ரைவேட் டாய்லெட் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர்டு ஹவுசிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்குமே வந்து இந்த ரெண்டல் ஆக்டில் ஒரு சில ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகும். அண்ட் முக்கியமாக வந்து இந்த சோஷியல் ஹவுசிங்கில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூல்ஸ் தாங்க இந்த ஷேர்டு அகாமடேஷனுக்குமே அப்ளை ஆகும். ஸோ அதுபடி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களோட ரெண்டல் அமௌண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட WOC வேல்யூ, அதாவது அந்த வீட்டோட WOC வேல்யூ, அண்ட் உங்களோட ஷேர்டு ஸ்பேஸ் என்னதெல்லாம் இருக்குது, அண்ட் உங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ரூம் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ் என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து ஷேர்டு அகாமடேஷனுக்கான ரெண்டல் அமௌண்ட்டையும் அவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த டெம்பரவரி கான்ட்ராக்ட்ஸ், சோஃபார் வந்து 2 இயர் கான்ட்ராக்ட் வரைக்கும் போடுவாங்க ஜென்ரலாக நீங்கள் வீடு வாடகைக்கு எடுத்திங்கன்னா. அந்த 2 இயர் கான்ட்ராக்ட் வந்து டெம்பரவரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 இயர் கான்ட்ராக்ட் வந்து இனிமேல் போட முடியாது. அப்படி போடணும்னா அந்த ஓனருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலிடான ரீசன் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால 2 இயர் கான்ட்ராக்ட் போட முடியும். அப்படி இல்லைனா அவங்க வந்து பெர்மனன்ட் கான்ட்ராக்ட் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மெயினாக எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக அந்த 2 இயர் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெனன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அன்சர்டனிட்டிலே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஓனர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரா மாட்டாரா, கிட்டத்தட்ட அந்த வேலையில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும் தெரியுமா. 1 இயர் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தாங்க ஹவுசிங்க்குமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த அன்சர்டனிட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டெம்பரவரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தூக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களால டெம்பரவரி கான்ட்ராக்ட்ஸ் பண்ண முடியும், பட் வித் ஸ்ட்ராங் ஜஸ்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அந்த ஓனர் வந்து எங்கேயோ பக்கத்து நாட்டுக்கு வேலைக்காக மூவ் ஆகிருக்கிறாங்க, இல்லை படிக்கிறதுக்காக பக்கத்தில் போயிருக்காங்க, அவங்க வந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலான ரீசன் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரீசனாக எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த டெம்பரவரி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மேட்ரு வந்து எக்ஸ்பேட்டுக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருச்சு. என்னென்னா, இப்போ இந்த எக்ஸ்பேட்ஸ் மோஸ்ட்லி இப்போ நம்மலாம் வரோம் இல்லையா, நம்மலாம் இங்கே வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து எதர் நம்ம வேறு வேலைக்கு போயிடுவோம், வேறு நாட்டுக்கு வேறு வேலைக்கு போயிடுவோம், இல்லைனா வந்து நம்மளோட ஒர்க் கான்ட்ராக்ட் முடிஞ்சு நம்ம ரிட்டன் நம்ம நாட்டுக்கே போயிடுவோம், அப்படி இல்லைனா சொந்த வீடு வாங்கிட்டு வெளியில் போயிடுவோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஓனர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பேட்ஸ்க்கு வாடகைக்கு கொடுத்தா தோ நம்ம பெர்மனன்ட் கான்ட்ராக்ட் போட்டாலுமே நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த ரேஞ்சில் வந்து அவங்க கிளம்பிடுவாங்க, நம்மளுக்கு வீடு ரிட்டர்ன் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால தான் வந்து இந்த ஓனர்ஸ் வந்து மேபி எக்ஸ்பேட்ஸை வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க வீடு வாடகை கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த 186 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வீடெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து இப்போ ஃப்ரீ செக்டார் ஹவுசிங் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து வாடகை லிமிட்டேஷன் கிடையாது, எத்தனை தடவை வேணாலும் ரெண்ட்டை ஏற்றிக்கலாம்.
பட் அது வந்து ஐ திங்க் ஒரு 10% ஆஃப் ஹவுசஸ் மட்டும்தான் வந்து அதுக்கு குவாலிஃபை ஆகும் இனிமேல். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓனர் சைடில் இருக்கிறீங்க, வீடு வாடகைக்கு விட போகிறீங்க அப்படின்னா உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக ஒரு குவெஸ்டினர் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு உங்கள் வீட்டோட டீட்டெயில்ஸ், நீங்கள் ரெண்ட் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, ரெண்ட் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். வீடு அட்ரஸ் என்ன, சைஸ் என்ன, WC வேல்யூ என்ன, எனர்ஜி எஃபிஷியன்சி என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம்னா இந்த எண்டில் வந்து அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து சொல்லிவிடும் அது. அண்ட் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் மெஷர்ஸ்லாம் பண்ணால் அந்த பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷனும் இருக்கும். அதில் எஸ்பெஷலி எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமான பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெட்டர் பண்ண அந்த வீட்டோட பாயிண்ட்ஸும் ஏறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாடகையும் கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து அந்த வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து ஃபைனலாக மீட் ஆகிடும்ல. ஸோ இந்த வீட்டோட பாயிண்ட்ஸ் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க முக்கியமாக வந்து இந்த நியூ அஃபோர்டபுள் ரெண்ட் ஆக்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம். மேபி நீங்கள் வந்து ஆல்ரெடி நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறீங்க, இல்லை வீடு மாற போகிறீங்க, இல்லை இப்போ தான் நெதர்லாண்ட்ஸ் மூவ் ஆகுறீங்க, இப்போ தான் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.